உங்களை யாராச்சும் ரேப் பண்ண வராங்களா, கத்தி கூச்சல்லாம் போடக்கூடாது, உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. when the rape is inevitable sit down and enjoy அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கர்நாடகா அசம்பிளில ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. அதுக்கு அங்க இருந்த ஸ்பீக்கரும் பாத்தீங்கன்னா கைத்தட்டி சிரிச்சிருக்காரு. இதுல எவ்வளவு தப்பான விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் மீடியால அப்படின்ற எந்த ஒரு களங்கமும் எந்த ஒரு தயக்கம் எதுவுமே இல்ல. ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட். உன்னால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியலையா, படுத்துட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த லைனை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் என்னுள்ள எழுந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு வலியில துடிச்சாலும் சரி, எந்த அளவுக்கு அவளுக்கு பிசிக்கல் ஹார்ம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுடணும். எவன் அவ உடம்ப டச் பண்ணாலும் அவ அங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துலயே எதுவுமே நடக்காத மாதிரி போயிடணும். நாளைக்கு எந்த யாரையுமே குற்றம் சொல்லக்கூடாது, எந்த அரசாங்கத்தையும் குற்றம் சொல்லக்கூடாது, யார் மேலேயும் பழி போடக்கூடாது அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தோணுச்சு. நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்கு, இவங்களே இப்படி இருந்தாங்க அப்படின்னா அப்போ இதை பாக்குற ஒரு 4 பேர் எந்த அளவுக்கு துணிச்சலா இறங்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுத்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.